ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து இந்த எஸ்ஐஆர் சம்மந்தமான ஒரு பதிவு. யூஸ்வலாக நான் தான் அதை பற்றி கண்ணாப்பின்னான்னு கழுவி ஊற்றிருக்கேன். அதில் உள்ள ஒரு டிஸ்கிரிபன்சிஸ்லாம் நிறைய பேசியிருக்கேன். இந்த தடவை இவங்க வந்திருக்காங்க. ஏன்னா இந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் கொடுத்தோடனே இவங்க நான் எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கும் போது இவங்க சொன்னாங்க, இல்லை கவர்மெண்ட் வந்து ஒரு முயற்சி செய்கிறாங்க, அது ஒரு நல்ல முயற்சியாக இருக்கலாம், அதுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணாங்க, இந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணுறதுல எவ்வளோ கஷ்டம் இருக்குதுன்னு நான் சொல்லும்போது, இல்லை நான் வந்து நான் வேணால் ஹெல்ப் பண்ணவா, இதே உங்களுக்கே இவ்வளோ கஷ்டம்னா நம்மக்கிட்ட ரொம்ப கீழே வேலை செய்கிறவங்க அவங்களாம் எப்படி பண்ணுவாங்கன்ற மாதிரியான ஒரு சந்தேகங்களை அவங்களுக்கு எழுப்பினாங்க. அதுக்காக இவங்க என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அப்ளிகேஷன் ஃபார்மை வாங்கி இவங்க ஃபில்லப் பண்ணுறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. யார் யாருக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிறாங்கன்னு கேளுங்க. எங்கள் வீட்டில் ஒர்க் பண்ணுற சர்வன்ட் ஃபேமிலி, கார்டனில் ஒர்க் பண்ணுறவங்க, டிரைவர், அது மாதிரி நிறைய பேருக்கு ஒரு 20 மேலே கூட நான் ஃபார்ம் மீட் பண்ண ஹெல்ப் பண்ணேன். ஆமாம், அவ்வளோ பேருக்கு இவங்க வாங்கி எல்லாமே நான் தான் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஏன் சொல்ல வரேன்னா, இவ்வளோ கிளம்பிட்டாங்க. ஏன்னா அவங்களோட பார்த்து முடிஞ்சிச்சு. இல்லை இப்போ என்னென்ன பிரச்சனை, அப்போ இருந்து நான் சொல்ல வரேன். இதில் வந்து இந்த எஸ்ஐஆர்ன்றது வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு அபத்தமான வேலையாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குன்ட்டு. ஏன்னா யூஸ்வலாக எதிர்கட்சியில் உள்ள அரசியல்வாதிகள்லாம் வந்து சொல்லவா தான் செய்வாங்க, இதில் வந்து இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இதில் வந்து தகுதியான வாக்காளர்களை இல்லாட்டினா யாரெல்லாம் வந்து மத்திய அரசுக்கு எதிர்ப்பாக செயல்படுறாங்களோ அவங்களோட ஓட்டுகள்லாம் வந்து நீக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குதுன்ட்டு தொடர்ச்சியாக பேசிட்டு வராங்க. நான் அதுக்குள்ளெல்லாம் போக விரும்பலை. ஏன்னா வந்து நாங்கள் இருக்கிறது பாண்டிச்சேரி. பாண்டிச்சேரியில் வந்து பிஜேபி கவர்மெண்ட் தான் இருக்குது. எங்களுக்கு வந்து பாண்டிச்சேரியில் வந்து கவர்மெண்ட்டோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டோ அவங்க உள்ள அரசியலோ அதுக்கெல்லாம் தாண்டி இங்கே தமிழ்நாட்டிலே பாண்டிச்சேரியில் ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி ஆளுங்கட்சி நண்பர்கள் ஒரு நல்ல நட்பு, அண்ணன் தம்பியாக பழகிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. எல்லா அஃபீஷியல்ஸும் நல்லா ஒர்க் பண்ணுற அஃபீஷியல்ஸ் தான். ஆனால் இந்த எஸ்ஐஆர் ப்ரொசீஜர் வந்து கொண்டு வந்தது வந்து நமது ஞானேஷ்குமார் தேர்தல் கமிஷனர் தான் சொல்லியிருக்கார். அவரை பற்றி நான் இது வரைக்கும் தப்பாக பேச ஆரம்பிக்கலை. காரணம், அவரை பற்றி நிறைய கம்ப்ளைண்ட் எல்லாம் வந்தாலும் அவர் மேலே நீங்கள் போலீஸில் போய் கேஸ் போட முடியாது, கோர்ட்டில் போய் வழக்கு தொடுக்க முடியாது. கிரிமினல் வழக்கோ சிவில் வழக்கோ அவர் மேலே போட முடியாத அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு லீகல் ப்ரொடெக்ஷனை வந்து நமது ஒன்றிய அரசாங்கம் கொடுத்துருக்கு. அவ்வளோ ஒரு பவர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம், அவர் வந்து சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டவராக இருக்கணும். கரெக்டாக. ஏன்னா அவர் மேலே நம்ம அந்த அளவுக்கு அவருக்கு வந்து ஒரு இது வரைக்கும் இந்தியா கவர்மெண்ட்டில் வேறு யாருக்குமே வந்து ஒரு இந்த அளவுக்கு ஒரு பாதுகாப்பு லீகல் ப்ரொடெக்ஷன் கொடுத்ததே கிடையாது. அப்படி இருக்கும்போது அவர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் வந்து எந்த விதமான தவறு நடந்துடக்கூடாது. ஒரு எலெக்ஷன் கமிஷனரோட வேலை வந்து எல்லாருக்கும் தெரியும், ஆப்வியஸ்லி ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நடத்துறதுன்றது தான். அதில் முக்கியமானது வந்து இவர் சொல்கிறாங்க, இந்த நிறைய பேர் வந்து தகுதி இல்லாத ஓட்டர்ஸ் வந்து இருக்கிறதுனால அதை எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் பண்ணுறோம் என்ற பேரில் நிறைய பேரை நீக்கிறாங்க. ஓகே, தப்பு கிடையாது, தப்பான ஆளை நீக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் ஒரு ஒழுங்கான தகுதியான வாக்காளரை நீங்கள் பட்டியலிருந்து நீக்கிறீங்கன்னா அதுக்கு காரணம், அந்த தப்புக்கு காரணமும் நீங்களே தானே ஆவீங்க. அது வந்து ஏன் சொல்ல வரேன்னா, உதாரணமாக இந்த எஸ்ஐஆர் ஃபார்மை கொடுத்துருக்காங்க. எஸ்ஐஆர் ஃபார்மை ஃபில்லப் பண்ணி நம்ம இங்கே பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் வராங்க, அவங்களே வந்து கொடுத்தாங்க. இதை நாங்களே போய் அந்த ஆஃபீஸில் ஃபில்லப் பண்ணிட்டோம். அவங்ககிட்ட கவுண்டர் சைன் வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கலாம். எல்லா ஃபார்மும் அழகாக எங்கள் ஒய்ஃப் நல்ல முத்தான கையெழுத்தால் எழுதியிருக்காங்க. எழுதி சப்மிட் பண்ணிட்டோம். இப்போது நாங்கள் ஆப்வியஸ்லி என்ன பண்ணுவோம், நிறைய பேர் கொடுக்காதவங்கலாம் இருக்காங்க. இதில் வந்து 10% எஸ்ஐஆர் ஃபார்ம் திரும்பி அவங்களோட போய் சேரலன்னு சொல்கிறாங்க. 10% ஒரு மிகப்பெரிய எண்ணிக்கைங்க. சரி, இப்போது இதை கொடுத்தாச்சு. இதை கொடுத்ததில் பிறகு தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 1 கோடி வாக்காளர்களில் பேர் வரைவு பட்டியலில் இல்லை. அவங்க பேர் பாண்டிச்சேரியில் கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் வந்து அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் அவங்களோட பெயர் இல்லை. ஏற்கனவே இருந்தவங்களோட பெயர் இதில் இல்லை. இல்லாததுக்கான காரணம் என்னவாக இருக்கும், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லோரும் அவங்க சென்ட்ரலில் உள்ள மோடி கவர்மெண்ட்டுக்கு எகென்ஸ்டாக இருக்கிற எல்லா பார்ட்டிஸும் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு ஓட்டு போடாதவங்கன்னு தீர்மானிக்கப்படுற சிறுபான்மையினர், ஹிந்து, முஸ்லீம், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடி மக்கள், இந்த மாதிரியான மக்களோட வாக்குகள் அதிலிருந்து அவங்களோட ஓட்டர் லிஸ்ட்லேருந்து அவங்களோட பேரை உருவிட்டு
போலியாக பேரை சேர்க்குறதுங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. போலியாக பேரை சேர்க்குறத பற்றி இதில் நான் இது பதிவு பண்ணல. ஏன்னா நியாயமான ஓட்டர் விடுபற்றக்கூடாது. இப்போ வந்து இதில் ஏன் நான் வந்து என்னோடய ஒய்ஃபும் கூட்டின்னு வந்திருக்கேன்னா, நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து 4 படிவங்கள் கொடுத்துருக்கோங்க. எனக்கு, என் மனைவிக்கு, என் மகனுக்கு, என் மருமகளுக்கு. இந்த 4ல் என் மகனுக்கும் மகளுக்கும் டிராஃப்டில் உள்ள வாக்காளர் பட்டியலில் பேர் வந்திருக்கு. எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் பேர் வரவில்லை. இது தான் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். ஏன்னா தப்பாக ஃபில்அப் பண்ணிட்டு அதை ஃபில்அப் பண்ணிட்டுலாம் சொல்ல முடியாது. ஏன்னா நான் அந்தளவுக்கு அவ்வளோ ஒரு முடியாதவர் கிடையாது. தவறாக ஃபில்அப் பண்ணுற அளவுக்கான ஆள் நாங்கள் கிடையாது. ஏன்னா நாங்களே கிட்டத்தட்ட ஒரு 25-30 பேர்கிட்ட அவங்க என் ஒய்ஃப் வந்து எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வாங்கி பண்ணியிருக்காங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் இல்லை. தவறாக நாங்கள் ஆன்லைனில் போய் ஃபில் பண்ணல. நாங்கள் வந்து கொடுத்துட்டோம். எலெக்ஷன் கமிஷன் தான் இதை பண்ணியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷனில் உள்ள அவங்க நியமிக்கிற அதிகாரிகள் தான் பண்ணியிருக்காங்க. இதை போயிட்டு ஏன் என்னோடய பெயர் இல்லைன்ட்டு நான் எங்கள் பூத் லெவல் ஆஃபீஸர் மிஸ்டர் மதியழகன் அவர்கிட்ட போய் கேட்டதுக்கு, சார் இது வந்து இதுக்கான பதில் என்கிட்ட இல்லை சார், நீங்கள் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கொடுங்கன்னு சொல்லிட்டு இதில் நாங்கள் உங்கள் பேரை சேர்த்துருக்கான வாய்ப்பு இருக்குது, டைம் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுன்ட்டு இன்னொரு ஃபார்ம் கொடுத்துருக்காரு. ஃபார்ம் 6 எல்லோரும் தெரியும். உங்கள் வரைவு வாக்காளர்களில் உங்களோட பேர் இல்லைன்னா ஃபார்ம் 6 ஃபில்அப் பண்ணி கொடுத்து அதை நீங்கள் அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம், உங்கள் பேரை வர வச்சிடலான்னு சொல்கிறாங்க. ஆனால் ஃபார்ம் 6 என்ன சொல்லுதுன்னு பாருங்கள். அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நியூ ஓட்டர்ஸ். 40 வருஷத்துக்கு மேலாக நான் ஓட்டு போட்டுன்னு வரேன். இன்றைக்கி என் பேரை வந்து நீங்கள் வந்து திடீர்னு என் பேரை அந்த வாக்காளர் படி, என் பேரை என் மனைவி பேரும் வாக்காளர் படியிலேருந்து நீக்கிட்ட பிறகு நான் என்ன ஃபார்மில் போய் ஃபில்அப் பண்ணேன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபார் நியூ ஓட்டர்ஸில் போய் நான் பதிவு பண்ணோமா. அந்த சூரி சொல்கிற மாதிரி, பரோட்டா சூரி சொல்கிற மாதிரி கோட்டெல்லாம் அழிக்கடா முதல்லேருந்து வாடான்ட்டு இப்போ தான் நான் நியூ ஓட்டராக பதிவு பண்ணணுன்ற மாதிரியான ஒரு ஃபார்மில் என்னை ஃபில்அப் பண்ண சொன்னாங்கன்னா இது எவ்வளோ பெரிய மடத்தனம், எவ்வளோ பெரிய ஒரு ப்ரொசீஜரல் லேப்ஸ் அந்த பார்ட் ஆஃப் எலெக்ஷன் கமிஷன். கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள், எவ்வளோ பெரிய தப்பு இது. சரி, அவர் கேட்டதுக்கு என்னால் பண்ண முடியாது, நீங்கள் போய் உங்களோட ஆஃபீஸர் அலர்ட் பண்ணியிருக்காங்க சார், உங்களோட ஆஃபீஸர் வந்து நம்ம யார் எங்களுக்கு எங்களோட இதுக்கு எலெக்ஷன் ஆஃபீஸர்னால் மிஸ்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன், டைரக்டர் ஆஃப் ஏடி வெல்ஃபேர் பாண்டிச்சேரியில், அவர் தான் வந்து ஆஃபீஸர். இதை வந்து எத்தனை பேர் போய் சரி இதை முதல்ல என்ன நடந்துன்னு சொல்லிடுறோம். இவரை பார்க்குறதுக்காக நான் நேற்று போயிருந்தேங்க. நேற்று போனால் அவர் ஒரு மீட்டிங்கில் இருக்கார். 4:30 மணிக்கு போகிறோம். கிட்டத்தட்ட 6 மணி அது அந்த மீட்டிங் முடியறதுக்கு. கண்டிப்பாக அவருக்கு வந்து அவ்வளோ வேலை இருக்குது. உள்ளே வந்து மீட்டிங் எங்கள் டிபார்ட்மெண்ட்டு ஸ்டாஃப்லாம் இருக்காங்க. எங்கள் டிபார்ட்மெண்ட்டு நான் சொல்கிறதுக்கு இன்னொரு காரணம் இருக்குதுங்க. நான் வந்து பாண்டிச்சேரியில் கிளாஸ் 1 கெசட்டட் ஆஃபீஸராக இருந்து இப்போ ரிட்டையர்மெண்ட்டில் இருக்கேன். எனக்கு கவர்மெண்ட்டில் இப்போ பென்ஷன் வருது. கிட்டத்தட்ட 25 வருஷமாக என்னோடய சொந்த வீட்டில் ப்ரிடாமினெண்ட் எங்கள் வீடு பேர் கேட்டாலே எல்லாருக்கும் தெரியும். அந்த மாதிரியான வீட்டில் நாங்கள் குடியிருந்து வரோம். எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஸோ நான் போயிட்டு அவர்கிட்ட போய் கேட்கும்போது அந்த 6 மணி வரைக்கும் மீட்டிங் முடிச்சிட்ட பிறகு, ஆனால் பொறுமையாக கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் வெயிட் பண்ணிக்கிறாங்க. நிறைய பேர் அதில் ஓட்டர் லிஸ்ட்டில் பேர் இல்லைன்றதுல வரைய வாக்காளர் பட்டியலில் பேர் இல்லைன்னு வந்திருக்காங்க. அவங்களெல்லாம் பொறுமையாக கூப்பிட்டு அவர் விளக்கம் சொன்னார். ரொம்ப அருமையாக வந்து எல்லோரும் ரெஸ்பாண்ட் பண்ணார் பப்ளிக்கை. ஏன்னா இங்கே இருக்கிற பாண்டிச்சேரியில் இருக்கிற ஆஃபீஸர்ஸ் வந்து முக்கியமாக எல்லாருமே வந்து கிட்டத்தட்ட ரொம்ப ஒப்ளைஸ் பண்ணுறவங்க. அதே மாதிரி எனக்கும் பண்ணாங்க. நான் போய் சொன்னேன், இது மாதிரி என்னோடய பேர் விடுபட்டு போய் சார்னோடனே அவங்க சபார்டினேட் ஸ்டாஃப் டிடின்னு நினைக்கிறேன், அவர் பேர் கூட சொன்னார். அவர் மிஸ்டர் முத்துக்குமார்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய்ட்டு இது என்னன்னு செக் பண்ணுங்கன்னு அவர் பார்த்துட்டு, சார் இதேமாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க சார் வாக்காளர் இப்படி இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எங்களோட சிஸ்டமில் கிராஷ் ஆகுது, எல்லாருமே அதை டவுன்லோட் பண்ணுறதுனால இன்னும் கிராஷ் ஆகுதுனோடனே இப்போ இவரும் சொன்னார் என்கிட்ட, இல்லைங்க உங்களோட பேர் நாங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணுறதுக்கான நடவடிக்கை ஏற்படுறோம் சார். நான் சொன்னேன் இது மாதிரி என்னோடய பேரை இன்க்ளூட் பண்ணுறதுக்கு நியூ ஓட்டர்ஸோட அப்ளிகேஷன் ஃபார்மை கொடுத்து இதில் போய் ஃபில்அப் பண்ண சொன்னால் மிகப்பெரிய தப்பாக தெரியல. உடனே அவரே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆனார். ஆகிட்டு இல்லை சார் நீங்கள் அதெல்லாம் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் செக் பண்ணிக்கிறேன், 1 or 2 டேஸில் நான் வந்து உங்களுக்கு வந்து அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை பண்ணுறேன், எங்களுக்கு புது சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகி வரப்போகுது என்ற மாதிரி ஒரு காரணம் சொன்னார்னு வச்சுங்களேன். ஸோ இது வந்து இந்த எஸ்ஐஆர்ன்ற ஒரு வேலையே மாநில அரசு ஊழியர்களுக்கு இந்த குருவி தலையில் பணங்காய வைக்கிறதுன்ற ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அந்த மாதிரி அவங்களுக்கு இருக்கிற வேலை மத்தியில் இவ்வளோ ஒரு வேலையை பண்ணுறது எவ்வளோ ஒரு கஷ்டமான ஒரு பணி சுமை அவங்களுக்கு. அதை எப்படி அவங்களால பர்ஃபெக்டாக பண்ண முடியும்? இப்போ எங்கிட்ட கிட்டத்தட்ட 1 லட்சம் பேர் 10% வாக்காளர்கள் நீக்கியிருக்காங்க. பாண்டிச்சேரியில் எல்லாமே எலெக்ஷன் ரிசல்ட்டில் வந்து 1 டிஜிட் 2 டிஜிட் 3 டிஜிட்டில் வந்து எலெக்ஷன் ரிசல்ட்டே மாறிடும். நீங்கள் எங்கள் பூத்தில் எங்கள் காமராஜர் நகர் தொகுதி 30 தொகுதியில் காமராஜர் நகர்ன்ற தொகுதியில் தான் மிக அதிகபட்சமான வாக்காளர்களோட பெயர்கள் நீக்கப்பட்டிருக்குன்னு சொல்கிறாங்க.
என்னோடய பேர் என் ஒய்ஃப் வேறு இல்லை அப்படின்னா பார்த்துங்களா அப்போ எவ்வளோ பேரை நீக்கியிருப்பாங்கன்ட்டு. என்ன காரணம்? என்னோடய பேரை போட்டு தான் நீங்கள் வந்து எஸ்ஐஆர் ஃபார்மில் கொடுக்குறீங்க. என்னோடய எபிக் நம்பரு, என்னோடய பேர். ஸோ என்னோடய இதில் நான் வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷத்துக்கு மேலே ஓட்டு போட்டுன்னு வர ஒரு இந்திய பிரஜை. கிட்டத்தட்ட எல்லா பாருங்கள் 1996லேருந்து இருக்கிற எல்லா ஓட்டர் ஐடி அப்படியே அப்டேட் பண்ண எல்லா ஐடியும் நான் வச்சுருக்கேன்னு வச்சுக்கலாம். அப்படி இருந்தோம் என்னோடய பேர் தெளிவாக ஃபில்லப் பண்ணி கொடுத்த பிறகும் விடுபட்டு போயிருக்குது. இதுக்கு என்ன ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்க போகிறாங்க எலெக்ஷன் கமிஷன்னு தெரில. சரி, இது வந்து எப்படி இருந்தால் என் பேர் சேர்க்க போகிறாங்க, என்னோடய மனைவி பேர் சேர்த்துருவாங்க, அதில் நான் சேர்க்க வச்சுருவோம். அது எப்படின்னா அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர் இருக்குதோ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். அது பின்னாலே போய் அதை பண்ண போகிறோன்றது. ஏன்னா இது ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை. அந்த கடமையிலேருந்து தவறுறது வந்து நாங்கள் விரும்ப மாட்டோம், விட மாட்டோம் யாரையுமே. அப்படிப்பட்டு நாங்கள் எப்படியே பண்ணிடுறோம்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வந்து இங்கே கிட்டத்தட்ட 10% ஓட்டர்ஸ், கிட்டத்தட்ட 1 லட்சம் ஓட்டர்ஸ் பாண்டிச்சேரியில் மட்டும் நீக்கியிருக்கீங்கன்னா அதில் வந்து ஜென்யூனாக இறந்து போனவங்க, அட்ரஸ் மாறி போனவங்க, இவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் இருக்குன்னு வச்சிங்களேன். அவங்கள இவ்வளோ பேர் நாங்கள் நீக்கிட்டோம்னு சொல்கிறாங்க. அதுக்கு வந்து இவ்வளோ பேர் ஓட்டர் ஐடியில் இருக்கிறவங்க இவ்வளோ பேர் மாறி போயிட்டாங்க, இவ்வளோ பேர் இறந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் எங்களோட பேரை எந்த நீக்கப்பட்டவர்களோட இதில் எந்த கேட்டகரியில் நாங்கள் வரோன்னு எங்களுக்கு தெரியல. அதை கேட்டால் அவங்க எலெக்ஷன் ஆஃபீஸரால் சார் வந்து அதுக்கு சரி தெளிவான பதில் சொல்ல. மிஸ்டர் அர்ஜுன் ராமகிருஷ்ணன் சார் அவ்வளோ கோஆப்ரேட்டிவ் பண்ணி நல்லா ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காரு. எங்கள் பேர்லாம் ஆட் பண்ணிடுறோன்னு சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக பண்ண போகிறாருன்னு வச்சுக்கலாம். ஆனால் இதை மாதிரி எத்தனை பாமர மக்களால் இந்த மாதிரி ஆஃபீஸ்க்கு நடந்து இதை ஃபில்லப் பண்ணி கொடுத்து இதை பண்ண முடியும்? எவ்வளோ பேர் இதை முதல்ல இந்த டிராஃப்ட் எலக்டோரலில் போய் பார்க்க போகிறாங்க? கடவுள் தான் வெளிச்சம். ஸோ நாடும் நாட்டு மக்களும் நாசமாக போட்டுன்னு ஒரு படத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி நினைக்கிற ஆள் நான் கிடையாது. எல்லாருமே நல்லா இருக்கணும். ஸோ இது வந்து இதில் பேசிக்காக வந்து இந்த சிஸ்டமில் ஒரு ஃபால்ட் இருக்குது. இந்த எஸ்ஐஆர்ன்ற சிஸ்டம் வந்து தவறான நபர்களை நீக்கணுன்றதுல எந்த விதமான ஆட்சேபனையும் கிடையாது. ஆனால் சரியான நபர்களை நீங்கள் வந்து இன்க்ளூட் பண்ணலைன்னா இது வந்து தேர்தல் கமிஷனுக்கும் இந்திய அரசாங்கத்திற்கும் விடுக்கப்பட்ட மிகப்பெரிய சவால், மிகப்பெரிய தோல்வி. அதை வந்து நீங்கள் வந்து அதை சரி செய்கிறதுக்கான இதை இம்மீடியட்டாக இந்த ப்ரொசீஜரில் யார் பேர்லாம் இறந்து போயிட்டாங்களோ மாறிட்டாங்களோ அவங்கள தவிர மற்ற எல்லா பேரும் ஆட்டோமேட்டிக்காக இன்க்ளூட் பண்ணணும். அவங்க வந்து இந்த ஃபார்ம் 6 எல்லாம் ஃபில்லப் பண்ணி கொடுக்காட்டினா கூட அவங்களோட பேர்லாம் வந்து பண்ணணும். அப்படி இல்லாட்டினா நம்மளோட தேர்தல் ஆணையம், தேர்தல் துறை மிகப்பெரிய தீங்கையும் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய ஆபத்தையும் உண்டாகுதுன்றதுல எந்த விதமான சந்தேகம் இல்லை. ப்ளீஸ் இதை வந்து நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக எல்லோரும் அவங்களோட டிராஃப்ட் வாக்காளர் பட்டியலில் பாருங்கள். கண்டிப்பாக உங்களோட பேரும் விடுபட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. என் பேர் என் மனைவி பேர் விடுபட்டு போன மாதிரி. ஒரே வீட்டில் 4 பேர் இருக்கோம், 2 பேருக்கு இருக்குது, 2 பேருக்கு இல்லை. என்னங்க இது? 0 வாட்டர்ஸில் ஏகப்பட்ட பேர், ஆயிரக்கணக்கான பேர்லாம் பதிவாகிறாங்க. எங்கள் வீடு 25 வருஷமாக எங்கள் ஓட்டு போடுற பூத்துக்கு 200 மீட்டர் இருக்குது எங்கள் வீடுன்னு வச்சுக்கலாம். யாருக்கிட்டாலும் சொல்லுவாங்க. ஸோ இதுதான் பற்றி பிரச்சனை. என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பாய்.